வணக்க மக்களே, நாம் இந்த ஆரோக்கியமான பதிவில் நம்மளுடைய அறிவை விரிவுபடுத்திக் கொள்வதற்கு நம்மளுடைய மூளையை ஆரோக்கியமாக வைக்க என்னென்ன மாதிரியான ஆரோக்கியமான உணவுகளை எடுத்துக்கொள்ளணும் அப்படின்ற பற்றி தான் பார்க்க போகிறோம். நீங்கள் உண்ணக்கூடிய உணவு வகைகள் உங்களுடைய உடல் வளர்ச்சிக்கு மட்டுமல்லாது உடல் ஆரோக்கியத்தையும் மேம்படுத்தக்கூடிய வகையில் இருக்கணும். ஸோ இந்த அரிய விஷயத்தை வெகு சிலர் தான் முழுமையாக புரிஞ்சுக்கிறாங்க, மற்றவர்கள் புரிஞ்சுக்கிறது கிடையாது. நம்ம உண்ணக்கூடிய உணவானது நமது உடலினுடைய சக்தி அளவு, மனநிலை, ஞாபக சக்திக்கு அடிப்படையாக அமைகிறது அப்படின்றத நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க. ஆரோக்கியமான அதே சமயத்தில் சரி விகித உணவானது உங்களுடைய மூளை ஆரோக்கியத்திற்கும் முக்கிய பங்கு வகிக்குது அப்படின்றத நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க. ஆரோக்கியமான உணவுகள் நமது மூளைக்கு செல்லக்கூடிய ரத்த ஓட்டத்தை அதிகரிக்க செய்யும். ஆன்டி ஆக்சிடென்ட்கள், ஒமேகா 3 கொழுப்பு அமிலங்கள், விட்டமின்கள் மற்றும் மினரல்ஸ்கள் உள்ளிட்டவைகள் மூளை ஆரோக்கியத்திற்கு முக்கிய பங்கு வகிக்கின்றன. மூளையினுடைய செயல்பாட்டை அதிகரிக்க நினைக்கிறவங்க தங்களது டயட்ல தவறாமல் இந்த உணவுகளை சேர்த்துக் கொள்வதன் மூலமாக எதையுமே நீங்கள் எளிதில் கற்றுக்கொள்ளக்கூடிய திறன், கூர்மையான புத்தி போன்ற அறிவுகளை நீங்கள் பெறுவீங்க. அதுக்கு என்னென்ன உணவுகளை சாப்பிடணும் அப்படின்றத பற்றி தெளிவாக பார்ப்போம். அதை பற்றி பார்க்கறதுக்கு முன்னாடி இந்த வீடியோக்கு மட்டும் ஒரு லைக் கொடுத்துட்டு தகவலை உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கும் ஷேர் பண்ணிடுங்க. இது அவங்களுக்கும் பயனுள்ளதாக இருக்கக்கூடிய ஒரு ஆரோக்கியமான பதிவு தான். இது போன்ற அப்டேட்ஸ்கள் நீங்கள் தொடர்ந்து பார்க்கறதுக்கு நம்மளுடைய ஹெல்த் நியூஸ் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனும் கிளிக் பண்ணி ஆல் அப்படின்ற ஆப்ஷனை மறக்காம செட் பண்ணி வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா நான் போடக்கூடிய எல்லா அப்டேட்ஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் அடிக்கடி வந்து சேரும். சரிவாங்க மக்களே, இப்போ வீடியோக்குள்ள போயிடலாம். மீன் வகைகளை நீங்கள் எடுத்துக்கலாம். இது உங்களுடைய மூளை ஆரோக்கியத்தை மேம்படுத்தும். மூளையினுடைய செயல்பாட்டிற்கு உதவக்கூடிய உணவு வகைகளில் சிறந்து விளங்குபவை மீன் உணவுகள் தான். டுனா மீன், சால்மன் மீன், சார்டைன் உள்ளிட்ட மீன்களில் ஒமேகா 3 கொழுப்பு அமிலங்கள் அதிக அளவில் இருக்கு. ஒமேகா 3 கொழுப்பு அமிலங்கள் மூளையினுடைய செயல்பாடுகள் சிறந்து விளங்குவதற்கும், மகிழ்ச்சியான மனநிலை உங்களுக்கு எப்போதும் ஏற்படுவதற்கும் மற்றும் குறிப்பாக ஞாபக சக்தி அதிகரிக்கிறதுக்கும், அறிவு வளர்ச்சிக்கும் முக்கிய காரணமாக அமைகிறது. அதனால நீங்க மீன் உணவுகளை உங்களுடைய உணவுகளை சேர்த்துக்கோங்க. டார்க் சாக்லேட்டுகளை நீங்க எடுத்துக்கலாம். உங்களுடைய அறிவு மேம்பட ஆரம்பிக்கும். டார்க் சாக்லேட்ல கொக்கோ இருக்கு. கொக்கோவில் ஆன்டி ஆக்சிடென்ட்களினுடைய ஒரு வகையான ஃப்ளவனாய்டுகள் இருக்கு. இப்போ ஆன்டி ஆக்சிடென்ட்கள் மூளையினுடைய செயல்பாட்டிற்கு துணை புரிவது மட்டுமல்லாமல் ஞாபக சக்தி தொடர்பான பிரச்சனைகளையும் ஏற்படாத வண்ணம் நமக்கு பாதுகாக்கும். ஸோ நமக்கு மெமரி லாஸ் அது போன்ற பிரச்சனை எல்லாமே இருக்கவே இருக்காது. நாம் அறிவு கூர்மையோட செயல்படுவோம். அதுக்கு டார்க் சாக்லேட்டை எடுத்துக்கலாம். எலும்பு குழம்பு நீங்கள் எடுத்துக்கலாம். இது உங்களுடைய அறிவை மேம்படுத்தும். எலும்பு குழம்பு சமீப காலமாகவே மக்கள் அதிக அளவில் தங்களுடைய உணவில் அதிகம் சேர்த்துக்கொள்ள துவங்க ஆரம்பிச்சிட்டாங்க. இப்போ எலும்பு குழம்புல அதிக அளவு புரோட்டீனும் மற்றும் அமினோ அமிலங்களும் இருக்கு. இது மூளையில் ஏற்படக்கூடிய பல்வேறு அசாதாரண மாற்றங்களை போக்குவதற்கு உதவிகரமாக இருக்கு. அப்போ நீங்க எலும்பு குழம்பு சாப்பிடும் போது இன்னும் கிளவரா யோசிக்க ஆரம்பிப்பீங்க. அறிவு உங்களுக்கு விரிவடையும். மூளை பாதுகாக்கப்படும். பச்சை இலை வகைகள் எடுத்துக்கலாம். அதாவது கிரீன் வெஜிடபிள்ஸ், அதாவது இந்த கிரீன் வண்ணம் பச்சை இலையில் இருக்கக்கூடிய இந்த வெஜிடபிள்ஸ், கீரைகள் நீங்கள் எடுத்துக்கலாம். பச்சை இலை வகைகளில் இருக்கக்கூடிய கீரைகள், காளி, ஃப்ரக்கோலி உள்ளிட்டவைகளில் இருக்கக்கூடிய அத்தியாவசியமான விட்டமின்கள், மினரல்ஸ்கள் மற்றும் ஆன்டி ஆக்சிடென்ட்கள் இருக்கு இல்லைங்களா? ஸோ இது எல்லாமே மூளையினுடைய வளர்ச்சி மற்றும் செயல்பாடுகளுக்கு சிறந்த முறையில் உங்களுக்கு துணை புரியும். ஸோ பச்சை இலை காய்கறிகள், கிரீன் வெஜிடபிள்ஸ், அப்புறம் பச்சை இலை உணவுகளான கீரைகள், இது ஃப்ரக்கோலி, இது எல்லாத்தையுமே கூட எடுத்துக்கோங்க. இது உங்களுடைய மூளையின் செயல்திறனை அதிகரிக்கும், அறிவை விரிவு செய்யும். அவகேடோ பழம், அதாவது வெண்ணெய் பழம் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த அவகேடோ பழம் எடுத்துக்கிட்டிங்கன்னா மூளையினுடைய செயல்பாடு சூப்பராக உங்களுக்கு இருக்கும். மூளையினுடைய செயல்பாட்டிற்கு துணை புரியக்கூடிய மற்றொரு முக்கியமான உணவுனா அது அவகேடோ பழம். இந்த அவகேடோ பழத்தில் ஃபைபர் இருக்குது, அதாவது நார் சத்து இருக்குது, மற்றும் மோனோசாச்சுரேட்டட் கொழுப்பு அதிக அளவில் இருக்குது. இது மூளைக்கு செல்லக்கூடிய ரத்தத்துடைய அளவை அதிகரிக்க செய்யுது. இதனால் அவகேடோ பழத்தை எடுத்துக்கொள்வதன் மூலமாக அறிவு உங்களுக்கு அதிகரிக்கும். காஃபியை நீங்கள் போதுமான அளவுக்கு எடுத்துக்கலாம் உங்களுடைய அறிவை விரிவு செய்து கொள்வதற்கு. இப்போ காஃபி ஃப்ரீயர்களுக்கு ஒரு நல்ல செய்தி என்னன்னா, இந்த காஃபியில் நிறைய மருத்துவ நன்மைகள் இருக்குது அப்படின்றதுல எந்த விதமான சந்தேகமும் இல்லை. காஃபியில் இருக்கக்கூடிய கஃபைன் அப்படின்னு சொல்லக்கூடிய வேதிப்பொருள் சிறந்த ஆன்டி ஆக்சிடென்ட் பண்புகளை கொண்டு இருக்கிறதால இது நமக்கு கற்றல் திறன், ஈடுபாடு மற்றும் விழிப்புணர்வு போன்ற தன்மையெல்லாம் அதிகரிக்க செய்யும். அப்போ நீங்கள் எதையுமே எளிதில் கற்றுக்கொள்ளக்கூடிய திறன், கூர்மையான புத்தி போன்றவற்றை பெறுவீங்க. அதுக்கு நீங்கள் காஃபி எடுத்துக்கலாம். பெரி பழங்களை நீங்கள் எடுத்துக்கலாம். உங்களுடைய சிந்திக்கக்கூடிய திறன் மேம்படும், அறிவை விரிவு செய்து கொள்ளலாம். ஸ்ட்ராபெரிகள், ப்ளூபெரிகள் மற்றும் பிளாக்பெரிகள் சாப்பிடுவது நமது உடலுக்கு பல்வேறு நன்மைகளை ஏற்படுத்துபவையாக இருக்குது. இந்த பெரி பழங்களில் இருக்கக்கூடிய ஆந்தோசைனின்கள் சிறந்த ஆன்டி இன்ஃப்ளமேட்டரி மற்றும் ஆன்டி ஆக்சிடென்ட்கள் பண்புகளை கொண்டிருக்கு. இந்த பழங்கள் உங்களுடைய மூளையில் ஏற்படக்கூடிய மன அழுத்தம், அந்த ஸ்ட்ரெஸ், டென்ஷன் இருக்கும் பார்த்தீங்களா, அதெல்லாம் நமக்கு ரிலீஃப் பண்ணிடும். ஸோ அதை கட்டுப்படுத்த உதவுவதாலே நம்ம இளமையாக சிந்திக்க ஆரம்பிச்சிடும். ஸோ ரொம்பவே எங்கே நம்ம யோசிக்க ஆரம்பிப்போம். எதையுமே எளிதில் கற்றுக்கொள்ளக்கூடிய திறன் எல்லாம் நமக்கு வந்துடும். மூளையினுடைய செயல்பாடு திறன் அதிகமாக இருக்கும். முட்டையினுடைய மஞ்சள் கருவை நீங்கள் எடுத்துக்கலாம். மூளை உங்களுக்கு ஆரோக்கியமாக இருக்கும். ஆரோக்கியமான மூளை அப்படின்னதும் நமக்கு முதல்ல முட்டை தான் நினைவுக்கு வரணும். ஏன் அப்படின்னா முட்டையில் விட்டமின் பி அதிக அளவில் இருக்குது. ஸோ இது மட்டும் இல்லாமல் ஃபோலிக் அமிலம்,
விட்டமின் B6, விட்டமின் B12 இருக்குது. ஸோ இந்த எல்லா சத்துக்களுமே நம்மளுடைய ஞாபக சக்தியை அதிகரிக்கும். முட்டையில் இருக்கக்கூடிய கோலின் ஞாபக சக்தியை அதிகரித்து மகிழ்ச்சியான ஒரு மனநிலை ஏற்படுவதற்கு எப்போதுமே பேருதவி புரியும். இதனால் நம்ம ஸ்ட்ரெஸ் டென்ஷன்லாம் எதுவும் இல்லாமல் மூளை நரம்புகளை ரொம்ப இலகுவாக வச்சுக்கலாம். எந்த விதமான படபடப்பும் இல்லாமல் அறிவை விரிவு செஞ்சுக்கலாம். கொட்டை வகைகளை நீங்கள் எடுத்துக்கலாம் உங்களுடைய அறிவை விரிவு செய்து கொள்வதற்கு. பாதாம் மற்றும் முந்திரி கொட்டைகளை நம்ம தினசரி தொடர்ந்து எடுத்துக்கொண்டு வரும்போது அதில் இருக்கக்கூடிய விட்டமின் இ, ஒமேகா 3 கொழுப்பு அமிலங்கள், மினரல்ஸ்கள் இது எல்லாமே வயது மூப்பின் காரணமாக, அதாவது நமக்கு வயசானதுக்கு அப்புறம் கூட ஏற்படக்கூடிய அறிவு இழப்பை ஈடு செய்யக்கூடியதாக இருக்குது. ஸோ அந்த மெமரி லாஸை நம்ம இப்போ இருந்தே கண்ட்ரோல் பண்ணிக்கலாம். அதுக்கு நீங்கள் இந்த கொட்டை வகைகளை எடுத்துக்கணும். பாதாம் மற்றும் வால்நட் கொட்டைகள் மூளையினுடைய செயல்பாடு திறனை அதிகரிக்கிறதுக்கு உதவிகரமாக இருக்கும். படிக்கக்கூடிய குழந்தைகளுக்கு இப்போ இருந்தே நீங்கள் இந்த கொட்டை வகைகளை கொடுத்தீங்க, அவங்களும் சாப்பிட்றாங்க அப்படின்னா அவங்களுடைய அறிவு திறன் மேம்படும். மஞ்சளை அப்பப்போ நீங்கள் உங்களுடைய உணவுகளை சேர்த்துக்கொள்வதன் மூலமாக மூளை ஆரோக்கியமாக இருக்கும். மஞ்சளில் இருக்கக்கூடிய ஆன்டி ஆக்சிடென்ட் மற்றும் ஆன்டி இன்ஃப்ளமேட்டரி பண்புகள் மூளையை நியூரோடி ஜெனரேட்டிவ் நோயிலிருந்து பாதுகாப்பது மட்டுமில்லாமல் மூளைக்கு செல்லக்கூடிய ஆக்சிஜனுடைய அளவை அதிகரிக்கிறதுக்கும் பயன்படுத்தப்படுகிறது. இது மூளையினுடைய செல்களை பேணி காத்து ஞாபக சக்தியை அதிகரிக்கிறதுக்கு உதவிகரமாக இருக்குது. ஸோ இந்த உணவுகளை தொடர்ந்து உங்களுடைய டயட்டில் நீங்கள் சேர்த்துக்கிட்டே இருக்கீங்க அப்படின்னா மூளையினுடைய நலனை அதிகரிக்கிறது மட்டும் இல்லாமல் ஞாபக சக்தியும் நீங்கள் அதிகரித்து செய்து கொள்வீங்க. அப்போது நீங்கள் படிக்கக்கூடிய குழந்தைகளில் தொடங்கி பெரியவர்கள் வரைக்குமே இந்த உணவுகளை கொடுக்கும்போது அவங்க எதையுமே எளிதில் கற்றுக்கொள்ளக்கூடிய திறன், கூர்மையான புத்தி போன்றவற்றை பெற்று அறிவில் சிறந்து விளங்குவாங்க. இப்போ அறிவு விரிவு செஞ்சுவதற்கு உங்களுடைய மூளையினுடைய செயல்படக்கூடிய திறனை எல்லாமே நன்றாக மேம்படுத்திக் கொள்வதற்கு இந்த உணவுகளை தொடர்ந்து சாப்பிடுங்க. நிறைய மருத்துவமைகளை பெற்று நலமோடு வாழுங்க. அடுத்த ஆரோக்கியமான பதிவில் மறக்காம சந்திப்போம். நன்றி மக்களே.